சிவனடியாரின் 101வது துறவற ஆண்டினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட சிவதொண்டர் திருக்கூட்டம் சித்திரா பௌர்ணமி தினமான இன்று திங்கட்கிழமை 12/5/2025 சமயம் சார்ந்த வினாவிடை போட்டியை மட்டக்களப்பு கொக்குவில் எல்லை வீதி தோணாப்பிள்ளையார் உருத்திரா ஈஸ்வர ஆலய வளாகத்தில் நடாத்தியது. சிவதொண்டர் திருக்கூட்டத்தின் தலைவர் சிவதொண்டர் எஸ். கமல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆரம்ப நிகழ்வாக தோணாப்பிள்ளையார் ஈஸ்வரர் ஆலயத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 14 அறநெறி பாடசாலைகளிடையே நடாத்தப்பட்ட சமய வினாவிடை போட்டியில் முதலாம் இடத்தை முறையே தாளங்குடா 2 அன்னை சாரதா அறநெறி பாடசாலை மற்றும் கண்ணகிபுரம் முத்தமிழருவி அறநெறி பாடசாலைகளும் 3ஆம் இடத்தை கரடியனாறு சித்தி விநாயகர் அறநெறி பாடசாலையும் பெற்றுக்கொண்டன. அத்தோடு இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மட்டக்களப்பு வர்த்தக சங்க தலைவர் முனா செல்வராஜா, சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழாச்சபை பொதுச் செயலாளர், சிவதொண்டர் திருக்கூட்டத்தின் ஆலோசகருமான விரிவுரையாளர் சதாசிவம் ஜெயராஜா, சன்பென்சி உரிமையாளர் சானா சிவபாத சுந்தரம், திருக்கூடலின் ஆலோசகர் சைவப்புலவர் சிவஞான சோதி ஞானசூரியம், சைவப்புலவர் சுந்தரமதி வேதநாயகம் மற்றும் கொக்குவில் போலீஸ் நிலைய பிரதி பொறுப்பதிகாரி எஸ். சிவநாதன் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டு பரிசில்களை வழங்கி வைத்தனர். இதேவேளை தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு அறநெறி பாடசாலைகளிடையே நடந்த போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றிக்கிழமை பற்றி சொல்லணும். உங்களுக்கு ஒரு தரத்தோடையே வெற்றி பெறாக இந்த வெற்றிக்கிழமை இல்லை. இந்த முறை நீங்கள் வெற்றிட்டு போய் அடுத்த முறை நீங்கள் கொண்டு வரும். அடுத்த முறையும் வெற்றிட்டாக்கள் மாத்திரம் தான் அந்த வெற்றிக்கிழமை வழங்கப்படும். அந்த நேரத்தில் நாங்கள் அந்த வெற்றிக்கிழத்தை வாங்கக்கூட உங்களுக்கு வேற ஒரு சின்ன வெற்றிக்கிழமை தருவோம். அடுத்த வருஷம் நீங்கள் வெற்றி விட்டால் அது உங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா நீங்கள் வரணுமென்றதுக்காக வேண்டி. அதே போல இந்த போட்டி நடக்கலாம் சந்தோஷமா இருப்பீங்க. அந்த ஃபைனல் அந்த இடையில வரக்குள்ள எல்லாருமே மூணு மாறி எங்களுக்கு இது முதல் தரம் இல்லை. முதல் அடிப்படையில் நடந்திருக்கு, ஐயாக்கள் தெரியும், பெரிய குழப்பம் நடந்திருக்கு. அதால இதுல எந்த விதமான மனவத்தப்படக்கூடாது. எங்களுக்கு எல்லா நிறையும் ஒன்று தான். மட்டக்களப்பில் இலங்கையில எல்லா நிறையும் ஒன்று தான். எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான். அதில் ஆரங்களை கொண்டு எங்களுக்கு சந்தோஷம். இவ்வளவு பிள்ளைகளும் பாடமாக்கினோடைய அனைத்து மாணவர்களுக்கு நாங்கள் பாராட்டி சார்ந்தது தான் இருப்போம். அதுல 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு மட்டும் இந்த சின்ன கப் அவ்வளவுதான். ஆனா எல்லாருக்கும் பாராட்டி சார்ந்தது இல்ல. பங்கு கொள்ற 14 அன்னை பாடசாலைக்கும் பாராட்டி சார்ந்தது வாங்குறோம். அதில் இது போட்டி பெரிய சண்டை போட்டி இருக்கணும். சண்டை பிடிக்க வேணாம். இல்ல சண்டை வரும். நீங்க என்ன வேணாலும் எனக்கு நல்லா தெரியும். எல்லாருக்குமே உரையிலவான நாங்கள் ஒரு நிபந்தனை தான் வச்சு கொண்டு வரோம். முதலாவது சொல்ற ஆளுக்கு 5 மார்க்ஸ், அதுக்கப்புறம் அதே குழுவில் சொல்லக்குள்ள 3 மார்க். எதில் நீங்கள் குணம் உண்டு. நேரம் சரியான முறையில் எங்களுக்கு அவங்கள நேரம் பார்க்கப்படும். அந்த நேரத்துக்குள்ள சொல்லணும். மிச்சந்த வர முன்னுக்கு இருந்தாலும் சொல்றது பாயாசைக்கிற வேலுன்னு செய்யக்கூடாது. முக்கியத்துவத்தை பின்வரும் காரணிகள் மூலம் அறியலாம். நல்வழிப்படுத்துவது அறநெறி கல்வி. அறநெறி கல்வி மாணவர்களின் மதித்தலில் நேர்மை, உண்மை, இரக்கம், அன்பு, பாதுகாப்பு, மரியாதை போன்றவை அடங்கும். இது உயர்ந்த பண்புகளாக கூறப்படுகிறது. இது நல்ல குடிமக்களும் நல்ல சிறந்த மாணவர்களும் காணப்படுகிறது. சரியான முடிவுகளை எடுத்த அறநெறி கல்வி மாணவர்கள் ஏற்படும் பல பிரச்சனைகளால் சரியான முடிவுகளில் இருந்து விலகுது. அதனால் அறநெறி கல்வி முடிவெடுக்க உதவுது. இது எது சரியோ எது தவறோ என்பவற்றை பகுத்தறியும் திறன் அறநெறி கல்வி உதவுது. சமூக நல்லிணக்கம், மதம், இனம் மற்றும் கலாச்சாரங்களிடையே பரஸ்பர புரிந்துணர்வை வளர்க்கும் இடமாக இது காணப்படுகிறது. இது சமூகத்தில் ஒற்றுமை, நேர்மை மற்றும் நல்லிணக்கம் அடங்கும். தார்மீக ரீதியில் பழக்கம் வருகிறது. அறநெறி கல்வி மாணவர்கள் மதம் மற்றும் இனங்களை தார்மீக ரீதியில் அணைந்து கொள்ளவும் அவற்றை மதிக்கவும் இது உதவுகின்றது. அவர்களின் பாரம்பரியத்தையும் அவர்களின் அடையாளத்தையும் இது வளர்க்கின்றது. அறநெறி கல்வியில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அறநெறி கல்வியை
படித்தல் வேண்டும். அறநெறி கல்வி மூலம் நம்மளுக்கு பல உதவிகள், பல விஷயங்கள், பல நன்மைகள் எல்லாம் வரும். அறநெறி கல்வி நாம் சிறிதென்று நினைக்காமல் அது பெரிதொன்றாகும். அறநெறி கல்வி மூலம் நீங்கள் மற்ற பாடசாலை படிக்கும் விஷயத்தை விட அறநெறி கல்வி ஒழுக்கம் மற்றும் விழுமிய பண்புகளை கூடும். எது சரி எது பிழை என்று பகுத்தறியும் திறன் அறநெறி கல்வி வளர்க்கிறது. இதனை அறிந்த அனைவரும், இங்கு வந்திருக்கும் அனைவரும் இதனை கேட்டு அனைவரும் அறநெறி கல்வியில் பங்கு பெறுக என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவரவர்களே, அவை நிறைந்த சான்றோர்களே, அனைவருக்கும் அடியேனின் இந்நேர வணக்கங்கள். இன்றைய தினம் நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் சுவாமி விபுலானந்த அடிகள். தமிழுக்கு தொண்டாற்றிய அறிஞர்கள் பலராவர். இவர்களுள் சுவாமி விபுலானந்தர் முக்கியமானவர். இவர் காரைதீவில் 1892 ஆண்டு பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் சாமி தம்பி. இவரது தாயாரின் பெயர் கண்ணம்மை. இவருக்கு மயில்வாகனம் என பெயர் சூட்டினார்கள். இவர் தமிழ், ஆங்கிலம், வடமொழிகளை கற்றார். ஆசிரியராக பயிற்சி பெற்றார். விஞ்ஞானமானி பட்டத்தை பெற்றார். இந்திய மதுரை தமிழ்ச்சங்கம் இவருக்கு பண்டிதர் பட்டத்தை வழங்கியது. இவர் அதிபராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றினார். 30வது வயதில் துறவியானார். சுவாமி விபுலானந்தர் எனும் திருநாமத்தை பெற்றார். சுவாமி விபுலானந்தர் இலங்கை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்பவற்றின் முதலாவது தமிழ் பேராசிரியர் ஆவார். இவர் எழுத்து, பேச்சு, கவிதை முதலிய துறைகளில் ஆற்றல் பெற்றவர். இதற்கமைய கங்கையில் விடுத்த ஓலை என்ற கவிதை நூலும், யாழ் நூல் என்ற ஆராய்ச்சி நூலும், மலங்க சூளாமணி என்ற நாடக நூலும் குறிப்பிடத்தக்கவை. இவர் இயல், இசை, நாடகமாகிய முத்தமிழுக்கு தொண்டாற்றியதனால் முத்தமிழ் வித்தகர் என்று அழைக்கப்பட்டார். இவர் வையகத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து 1947 ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். சொல்லுங்க, பேசுற காலம் இருக்கு. யாராவது தெரியுமா? ஒரு தெரியாது. தாயிடம் கேட்டால் தாய்க்கு தெரியாது. பாருங்க, அந்த 3 வயது பிள்ளையை விளையும் பயிரை மொழியில் செய்கின்றதற்குரிய ஒரு கதையை தான் நான் கூறுகின்றேன். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் விளையும் பயிர் நூலை எல்லாம் இங்கே இந்த போட்டியில் பார்த்த பொழுது மிகவும் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, இந்த சமூகத்தை ஆட்சி செய்கின்ற ஒரு தலைவர்களாக நீங்கள் திகழ்கின்றீர்கள். அதனால் கூறுகின்றேன். அப்பா உணர்வுகளால் அந்த மரநாட்டைக்கு மரநாட்டை சொல்றது எத்தனை காலம் யாருக்கும் அம்மாவுக்கும் தெரியாது. இந்த ஜீவனானதற்கு அந்த மயில்வாளருக்கு ஒரு ஆசிரியர் எண்ணி பார்க்க வேண்டும். அதை எடுத்து கட்டி அதை கால்களை எண்ணிக்கொண்டதுக்காக அவருடைய உறவுகள் அவருடைய வரலாறு சம்பந்தமாக கூறுகின்றார். அது மாத்திரமன்று 2ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது நிலத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகின்ற பொழுது யானையானது ஏனைய விலங்குகளை விட மிகவும் பலமானது பெரிய மிருகம். அங்கு பாருங்க, அங்கு ஒரு ஆய்வு ரீதியான ஒரு சிந்தனை, அது ஏனைய விலங்குகளை விட பலமானது பெரியது. பாருங்க, ஒப்பியல் ரீதியான ஆய்வு சிந்தனை சுவாமி விவேகானந்தரிடம் 3 வயதிலேயே தோன்றியதாக கூறுகின்றார்கள்.